மூணு கூட்டத்திலையும் ஆக குவாலிட்டியான கூட்டம் சாபிகூன். சாபிகூன் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்துல விவிஐபி. அல்லாஹ் இடத்துல விவிஐபி அவங்க தான். அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்றான், உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க. அல்லாஹ் கிட்டே தான் இருப்பாங்க, அல்லாஹ்வோட தான் இருப்பாங்க. அவங்க அல்லாண்டா உயிரையும் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வானாக. வேற யாருக்காகவும் நாங்கள் பூமியில வாழக்கூடாது, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்ட மஹப்பத், அல்லாஹ்ட பொருத்தம். நான் ஒருத்தரோட சிரிக்கிறேனா அல்லாஹ்வுக்கா, நான் சாப்பாடு ஒன்று கொடுக்கிறேன்னா அல்லாஹ்வுக்காக, அவ்வளவுதான். ஏன் எனக்கு யார் தேவை? எனக்கு யார் தேவை? அல்லாஹ் தேவை. மனிதன் எனக்கு தேவையில்லை. என்ன மனிதனை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல, மனிதனுடைய 16 குறைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். மனிதனுடைய எத்தனை குறை அல்லாஹ் சொல்லியிருக்கார்? 16 குறையை சொல்லியிருக்கார். நல்லா சிரிச்சிட்டு இருப்பான், பின்னால் அப்படியே குழிய தோண்டிட்டுருவான். நல்லா சிரிப்பான், முகத்துல சிரிப்பான், முகம் சிரிக்கும், கல்பு சிரிக்காது, அழும் கல்பு. பார்த்துட்டு இதான் மனிதன். அல்லாஹ் ஒட்டுமொத்த ஒரு வார்த்தையில சொல்லிட்டான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவர். இதுக்கு மேல நாங்க நன்றி உள்ளவன் சொல்லி நாங்க மடையனாவோம். எங்களுக்கு தேவை அல்லாஹ், எங்கட குறிக்கோள் அல்லாஹ். அல்லாஹ்வை எப்படி நெருங்குறது? இப்ப இந்த பயான் வச்சிருக்க என்னத்துக்கு? நான் ஒரு நேரம் கத்துற என்னத்துக்கு? நீங்க எல்லாம் என்ன புகழணுமா? வாப்பா வான அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் கொண்டுமா. அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொண்டா போதும். இவ்வளவு நேரம் உட்கார்ந்துறீங்க, நீயத்தை மாத்தி கொள்ளும், அவ்வளவுதான். ஏன் சாபிகூன்ல நாங்க செய்றோம். சாபிகூன் சகோதரர்களே லேசானவங்க அல்ல. உலகத்தில் அவங்கள பார்த்தா விலங்கு, இவர் சாபிகூன். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாஇகல் முகர்ரபூன். அல்லாஹ்வை நெருங்கினவங்க போட்டி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அமல்ல போட்டி, குர்ஆன்ல போட்டி, திக்ர்ல போட்டி, சதகால போட்டி. ஒரு 2 பேருடைய சம்பவத்தை சொல்லலாம். போட்டி போட்டவங்க யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட 2 பேர்? இந்த 2 பேருக்கு சண்டை இருந்துட்டே இருந்துச்சு. எதுல? மதீனாவுடைய தலைமைத்துவத்தை கையில் எடுக்கிறது இல்லையா? இல்ல. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் பள்ளியில் இருக்கிறாங்க, சுபஹ் நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னைக்கு யார் நோன்பு பிடிச்சது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ் நான் நோன்பு பிடிச்சேன். உமர் ரலியல்லாஹுக்கு தாங்கலாம் போயிட்டு, இவர் நோன்பு பிடிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நோன்பு பிடிக்கிற சிந்தனை வரையும் இல்லை, பிடிக்கவும் இல்லைன்றாங்க. சும்மா இருக்க வேண்டியதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க 2வது கேள்வி, இன்றைக்கு யாரும் நோயாளியே நோய் விசாரிச்சுட்டு வந்தது? அபூபக்கர் எழும்புறாங்க, யா ரசூலல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நோயாளியாக இருப்பதா கேள்விப்பட்டேன். சுபஹுக்கு தொலை வர முந்தி அவரை சந்திச்சுட்டு தான் வந்தேன். எழும்புறார் யாரு? யா ரசூலல்லாஹ் இப்பதானே சுபஹ் தொழுதுட்டு, இதுக்கு பிறகுதான் இதெல்லாம் செய்யும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் என்ன நடக்குது. இப்ப சும்மா இருக்கிறார். 3வது கேள்வி கேட்டாங்க, சரி இன்னைக்கு யார் சதக்கா கொடுத்தது? திரும்ப எழும்புறார் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நோய் விசாரிக்க போனேன். அவர் ரொட்டி துண்ணு கையில தந்தார். நான் நோன்பு. பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு மிஸ்கீன் இருந்தார், கொடுத்துட்டு தான் சுபஹ்ல வந்து எழும்புறார் திரும்ப. யா ரசூலல்லாஹ் இப்பதானே சுபஹ் தொழுதோம், இது போறதான் இதெல்லாம் செய்யும். நபி அவங்க ஒன்றுமே பேசல, சும்மா இருந்துட்டாங்க. இப்ப
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில அபூபக்கர் ரலியல்லாஹு பேசினா போதும், உமர் வாய் போட்டுருவார். போட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. எதுக்கு போட்டி சகோதரர்களை? நல்லா பார்த்து கொள்ளும். இன்றைக்கு உம்மத்தில் சூரத்துல் வாக்கியா பேசப்படாததால் நாங்க போட்டி போடுறோம் நஜீஸுக்கு போய். நாங்க போட்டி போடுறோம் வேற வேற விடயங்களுக்கு. எங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். எங்கட குறை உலமாக்கலா, எங்கட குறை சொல்லி தரல உங்களுக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளை கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கல்யாணம் முடிச்சாங்க தானே. உமர் ரலியல்லாஹுக்கு ஆசை எந்த மவளையும் முடிக்கும். எப்படியோ பேசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டாங்க, அதிலேயே வந்துட்டாங்க. இப்ப தபூக்குடைய யுத்தம் வருது. தபூக்குடைய யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செலவழிங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றார், அல் யௌம் அஸ்பகு அபா பக்கர், இன்றைக்கு அபூபக்கர் முந்துற. என்ன சொல்றார்? இன்றைக்கு அபூபக்கர் முந்தி காட்டுறேன் பார் அப்படின்னு வீட்டில் இருந்த சொத்து, அதிகமான சொத்து அள்ளிட்டு கொடுத்துட்டு வாரார். எடுத்துட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமர் வீட்டில் எதை வச்சுட்டு வந்தீங்க? அபகைது மிஸ்லா, இது போல அரைவாசி இருக்கு, அரைவாசம் கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்கார். அபூபக்கர்லாம் வருவார் தானே. இப்போ எடுத்துட்டு பார்ப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் சொத்து தான் எடுத்துட்டு வாராங்க. வெரி சந்தோஷம், இப்போ முந்தியாச்சு. வந்து கொடுத்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கர் நீங்க வீட்டுக்கு எதை வச்சுட்டு வந்தீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு. அன்றைக்கு சொன்னார் உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் உங்களை முந்தே இல்லாமல் இருக்குது, எதிலே முந்த விடவே இல்லை கடைசி வரை. இவங்க தான் விவிஐபி. சரி, கடைசி விடயத்துக்கு வாரேன். குர்ஆனை பார்க்கணுமே. கடைசி அவங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்லாகும் பொழுது இருக்கிறாங்க, சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்தில் இருக்கும் பொழுது உமரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, எனக்கு பிறகு நீங்க தான் இந்த உம்மத்துக்கு ஹலீஃபா ஏலான்ட்டாங்க. எங்கிருந்து எங்க வரைக்கும்? மதீனா, ஷாம், இராக், எவ்வளோ பெரிய பதவி. இன்னைக்கு ஒரு பள்ளி தலைவராகிறது எவ்வளோ வேலை பார்க்குறோம். எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குது. சமூகத்துக்கு நான் தலைவராகணும், நீ தலைவராகணும். உமர் ரலியல்லாஹு கையில அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. உமர் நீங்க தான் இதுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு தலைவர். சொன்னாங்க, முடியாது, ஏலாது. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலிய்யத்தி அஹுவாருன் ஃபில் இஸ்லாம். உமர், ஜாஹிலியத்தில் எவ்வளோ பெரிய சண்டியனா இருந்துட்டு இப்போ கோலையாயிட்டியா இஸ்லாத்தில்? உடனே பாரம் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா எங்க அடக்கம் செய்யப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்துல, நபியுடைய தோல் புயத்துக்கு பக்கத்துல கபரு தோண்டினாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதோட அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன கஷ்டத்தில் ஆக்கிட்டார், இது பிறகு நான் உலகத்தை அனுபவிக்கவே மாட்டேன். 10 வருடம் ஒரு ரொட்டி ஒரு கறி, இப்படிதான் வாழ்ந்தார். தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில் மகன் அப்துல்லா பின் உமரை கூப்பிட்டு சொன்னார், மகன் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டுட்டு வாங்க, என்னையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் அடக்கும். எப்படி போட்டி, எவ்வளத்த போட்டி முடியுதுன்னு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் அந்த இடத்தை எனக்கு வச்சிருந்தேனே, உமர் கேட்கிறதால் நான் விட்டு தாரேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகனை பார்த்து, மகன் நான் மௌத்தானா ஜனாசாவை எடுத்துட்டு போங்க, இப்போ ஹலீஃபா இல்லை உமர் வந்திருக்கிறார்னு கேளுங்க, இடத்தை தந்தா அடக்கு. வஃபாத்தானதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஜனாசா கொண்டு போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அடக்கேலுமா? ஓ அடக்கேலும்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தோல் புயத்துக்கு கீழே கபரை தோண்டினாங்க. கண்ணியமிக்க சகோதரர்கள், எதுவரைக்கும் போட்டி போட்டார்? இதுதான் விவிஐபி. நாங்கள் இப்படித்தான் போட்டி போடணும். முன்சஃபுக்கு போட்டி போடணும், தஹஜ்ஜத்துக்கு போட்டி போடணும், குர்ஆனுக்கு போட்டி போடணும். இந்த பிள்ளைல ஹாஃபிஸ், என் மனைவிக்கு குர்ஆன், நான் குர்ஆன். துனியாக்கு போட்டி போட்டுற கூடாது. போட்டி போடல. துனியாக்கு நீங்க போட்டி போட்டு தொங்கல் அடைய இல்லாது. உங்களுக்கு கனடால 10 வீடு வாங்கி வச்சிட்டீங்க, மாஷா அல்லாஹ். 10 கார் ஓடுது உங்களுக்கு. ஸ்ரீலங்கால 100 வீடு வாங்கிட்டீங்க. போட்டி முடிஞ்சிருமா உங்களுக்கு? நான் தானே சொன்னேன், காரூனு கிட்ட வரையிலுமா உங்களுக்கு? நும்ரூது கிட்ட வரையலா. அது சாதனையாக மாறாது, களவாக மாறும். நீங்க சாதிக்க நாடினால், நான் சாதிக்க நாடினால் அல்லாஹ்வுடைய விடயத்தில் சாதிப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் வாக்கு தாரான். உங்களுக்கு என்ன இருக்குது? ஃபீ ஜன்னாத்தின் நஈம். இன்ஷா அல்லாஹ் நீங்க மௌத்தானா நீங்க இருப்பீங்க, இன்பமான சொர்க்கத்தில் இருப்பீர்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன். இந்த விவிஐபிக்கு கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆவீங்க, அல்லாஹ் சொல்றேன். அதனால தான் உலமாக்களோட ஒரு துவா ஒன்று இருக்குது. என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் அகல்லீன். யா அல்லாஹ், அந்த கொஞ்சம் பேர்ல என்ன சேர்த்துடியா அல்லாஹ், அந்த கொஞ்சம் பேர்ல என்ன சேர்த்துடியா அல்லாஹ். துவா கேட்பாங்களா? ஏன்னா கொஞ்சம் பேர் தான் சான்ஸ் இருக்கு அதில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய இன்பங்களை மட்டும் வர்ணிக்கின்றான், வேறொன்றும் சொல்லல. அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முதகாபிலீன் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் بأكواب وأباريك وكأس من معين لا يصدعون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون وحور عين كأمثال اللؤلؤ المكنون جزاء بما كانوا يعملون. இவ்வளவும் நாங்க இன்ஷா அல்லாஹ் சாபிக்கூன் நுழைஞ்சா அல்லாஹ் தார இன்பங்கள் மட்டும். ஆசை வரணும். நாளாந்த ஓது, அதுதான் குர்ஆன் ஓதுறது. ஆசை வரும். அதை படிச்சா இது கிடைக்கும், இதை படிச்சா நீங்க அமல் செஞ்சா இவ்வளோ கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், முதலாவது அலா சுருரின் மௌதூனா, டிசைன் பண்ணப்பட்ட கட்டில்கள்ல உட்கார்ந்திருப்பீர்கள். தங்கம் முத்துக்களால் டிசைன் பண்ணப்பட்டிருக்குமாம் கட்டில். கட்டிலேன் அல்லாஹ் சொன்னான். ஏன் கட்டில சொன்னான்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சொர்க்கத்தில் கதிர புட்டுவம் எல்லாம் இல்லை, உட்கார்ந்திருக்கிறது, படுத்துட்டு தான் இருக்கு. ஏன்னா உலகத்தில் படுக்க இல்லையே. தாஜத் வேற, இஷா வேற, சுபஹ் வேற, எல்லா தொழுகையும் தொழுது முடிஞ்சு அங்க தூங்குறது தான். அலா சுருரின் மௌதூனா முத்தகீன அலைஹா முதகாபிலீன். அப்படியே சாய்ந்து கொண்டிருப்பீங்க. சில சமயம் மனைவிமாரோட பேசி கொண்டிருப்பீங்க. சில நேரம் கூட்டாளிமார் வந்திருப்பாங்க, சொர்க்கத்திலிருந்து வந்துட்டு இருப்பீங்க. எப்படி கூட்டாளிமார் நடந்து வாரதா? இல்லை, கட்டில் பறந்து வரும், அவ்வளவுதான். கட்டில் பறந்து வரும், பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். முதகாபிலீன் யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன். சின்ன சின்ன பிள்ளைங்களோட வேலைக்காரவங்க, அவங்களோட கையில் ட்ரே இருக்கும், ஜூஸுகள் இருக்கும். நீங்க கதைச்சிட்டே இருப்பீங்க, அவங்களுக்கு அப்படியே பருகிக்கொண்டே சுத்தி கொண்டே இருப்பாங்க. பி அக்வாபி வ அபாரீக். அக்வாபண்டா ஜூஸ் கிளாஸ் இருக்குது, புடி இல்லாதது. அபாரீக்
புடியுள்ள கிளாஸ், எல்லா கிளாஸும் இருக்கும், எல்லா ஜூஸும் கையில். அப்படி அவங்க முத்து மாதிரி ஆக்கள், அப்படி வெள்ள அழகானவங்க. உங்களோட வேலைக்காரவங்க, உங்களோட வேலைக்காரவங்க எப்படி என்றால் அவங்களோட கூட்டாளிமார் எப்படி இருப்பாங்க, அவங்களோட மனைவிமார் எப்படி இருப்பாங்க. எப்படி அல்லாஹ் ஆசை காட்டுறான் எங்களை. அல்லாஹ்க்கு தெரியும் துனியா எங்களை இழுத்தெடுத்துரும். அல்லாஹ் இதை ஓத வச்சு ஆசை கழிட்டு வாங்க, இஞ்சல வாங்க, நாலாந்த மகரிபு புற ஓதுங்க, உங்களுக்கு ஆசை வரும். உலகம் மறந்துடும் உங்களுக்கு. நீங்க உலகத்தில் கண்ட மாதிரி அல்ல சுவர்க்கம். பி அக்வாபி வ அபாரிக் வ கஸிம் மின் மஈன், சாராயம் நிறைக்கப்பட்டிருக்கும். கஸிம் மின் மஈன், எல்லா கிளாஸ்லையும் சாராயம் இருக்கும். உலகத்தில் ஹராம், அங்க நினைச்ச மாதிரி குடிக்க. லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், எவ்வளோ குடித்தாலும் சுதா என்ற தலைவலி வராது, அவ்வளவு மயக்கம் வராது. ஏன்? அதுதானே வாழ்க்கை. லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன் وفاكهة مما يتخيرون, உங்களுக்கு விருப்பமான பழங்கள். உலகத்தில் எத்தனை ஜாதி பழம் கண்டீங்களோ முழுதையும் அங்க பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். وفاكهة مما يتخيرون ولحم طير مما يشتهون, விருப்பமான பறவை இறைச்சி. என்ன பறவை உங்களுக்கு ஓடும்? உலகத்திலே ஆக டேஸ்டானது மாட்டிறைச்சா, ஆட்டிறைச்சா, பறவை இறைச்சா? என்ன டேஸ்டான இறைச்சி? பறவை. காடை, கொக்கு, புறா, பறவை இறைச்சி. அல்லாஹ் ஏன் முதல் பழத்தை சொன்னான்? முதல் பழம் தான் சாப்பிடும் சொர்க்கத்தில், அதுபுறம் பறவை இறைச்சி. முதல் பழம், சாப்பாட்டுடைய ஒழுக்கம் அதுதான். முதல் பழம் சாப்பிடும், நாங்க கடைசியில பழம் சாப்பிடுறது. முதல் பழம். இரண்டாவது வலஹ்மி தைரிம் மிம்மா யஷ்தஹூன், விருப்பமான பறவை இறைச்சி. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் வஹூருன் ஈன், கண்ணழகிகள். ஹூர்லீன் அல்ல, ஹூர் ஈன். நாங்க அதையும் கூட மாத்திட்டோம், ஹூர்லீன் ஹூர்லீன். ஹூர்லீன் இல்லையே, ஹூர் ஈன். ஹூர்லீன் என்றா சாஃப்டானவங்க, ஹூர் ஈன் என்றா கண்ணழகிகள். எப்படி? கஅம்சாலில் லுஅலுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள். கஅம்சாலில் லுஅலுஇல் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசையை காட்டுறான் எங்களுக்கு. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா, எந்த வீண் பேச்சையோ வீணான எதையும் நீங்க அங்க கேட்க மாட்டீங்க. இல்லா கீலன் சலாமன் சலாமா, எங்கு திரும்பினாலும் சலாம் சலாம் சலாம். வேறொரு வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. டெய் பாருங்க, அவரை சந்திச்சா கவலையான வார்த்தை சொல்லிடுவார். இவரை ஏண்டா இவனோட பேசினு, என்ன மெலிஞ்சிருக்கீங்க, இவ என்ன உங்களுக்கு சுகரா, அவர் என்ன ஒரு ஜாதியா நடக்கிறீங்க. அதான மனிதனுடைய பேசையும் பயம். மனசுக்கு கவலையைத்தான் தருவாங்க, சந்தோஷம் தாரத்துக்கு ஒத்தரும் இல்லை. பேசி பாருங்க நீங்க. அல்லாஹ் சொல்றான், காலையில் எழுப்பினோட என் வாப்பா மவுத்து, அந்த கவலையான செய்தி வந்துட்டு மக்ரிபாக்குள்ள அது இல்லை இது இல்லை, அவருக்கு ஆப்ரேஷன். சொர்க்கத்தில் ஒன்றும் இல்லை. இல்லா கீலன் சலாமன் சலாமா. சகோதரர்களை, அல்லாஹ் இந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவானாக. பெரிய ஒரு முயற்சி செய்யணும், சாதாரண முயற்சி செய்யல. இதுக்கு ஆக தேவையான வேலை என்ன தெரியுமா? உலகத்தில் ஒத்தரை பத்தியும் பேசிடப்படாது. வானா என்ன, நான் இந்த விடயத்தில் கவனம் அறிக்கும்.
அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார். இல்லை, சஹாபாக்கள் அப்படி செய்கிறது இல்லை. சஹாபாக்கள்ற காலம் உயர்ந்தது அதுதானே. அவங்களோட கல்வில யாரை பத்தியும் கெட்டெண்ணம் இல்லை, யாரை பத்தியும் பேச மாட்டாங்க. அதான் அந்த இடத்துக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சபையில பாருங்க, எங்களுக்கு ஆக்களை தெரியா, அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி, அபூபக்கர், உமர் நீங்க சொர்க்கவாதி, உமர், உஸ்மான் நீங்க சொர்க்கவாதி, உஸ்மான், அலி நீங்க சொர்க்கவாதி, அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாத் பின் அபி வக்காஸ், 10 பேர், அபு உபைதா பின் ஜர்ராஹ், சயீத் பின் ஸைத், எல்லாரையும் பார்த்து சொர்க்கவாதி 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 சொர்க்கவாதி. பிலால், சொர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்ட பிலால். உம்மு சுலைம், உங்களை சொர்க்கத்தில் கண்டே உம்மு சுலைம். ஃபாத்திமா, சொர்க்க தலைவி நீங்க ஃபாத்திமா. ஹசன் ஹுசைன், சொர்க்க வாலிபர்கள் தலைவர் நீங்க 2 பேரும், ஹசன் ஹுசைன். எப்படி பத்ர்ல கலந்து கொண்ட 313 பேருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க, சொர்க்கவாதி போ. ஹுதைபியால கலந்து கொண்ட 1400 பேர்ல 1399 பேருக்கு சொன்னாங்க சொர்க்கவாதி போ. ஒரே ஒரு முனாஃபிக். எப்படி முனாஃபிக்? மூதேவியான ஜத் இப்னு கைஸ். அந்த காலம் பொற்காலம். அதுதான் எங்கட காலத்தை மாத்தணும், எங்கட கூட்டாளிமார மாத்தணும், நாங்க எங்கட குடும்பத்தை மாத்தணும், அந்த சூழலுக்கு வரணும். யாரை பத்தியும் எங்களுக்கு வானா பலாய். எங்கட நோக்கம் சாபிகூனாக மாறும். இதுதான் தேவை. என்ன செய்யணுமோ செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்துட்டே இருந்தாங்க, சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதி. அதனாலதான் அந்த காலத்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரியும், இந்த குளிர் காலம், அங்க சுடுதண்ணியும் இல்லையே. மதீனால சுடுதண்ணி இருந்துச்சா? ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், முஸ்தலிஃபால படுற பாடி. அல்லாஹ், ஒரு சின்ன பிள்ளை பார்த்துட்டு எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் போகிறாங்கன்னு தண்ணி கொண்டே கொடுக்குறது. ஏண்டா ஆக துவா கிடைக்கும், ஹிதுமத் செஞ்சா தான் தெரியும் தான், பணிவிட செஞ்சா துவா கிடைக்கும். இவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டாய்லெட் போயிட்டாங்க. அந்த பிள்ளை ரபியா, அந்த பிள்ளையோட பேர், 9 வயசு, தண்ணி கொண்டே கொடுத்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபியா ஏதாவது வேணும்டா கேளுங்க ரபியா. நம்மட பிள்ளைண்டா பிஸா கேட்டுரும், நம்மட பிள்ளைண்டா போலை கேட்டும், டெப் ஒன்று வாங்கித்தாங்க ஹசரத். நாங்கள் அப்படி தானே பழக்கி வச்சு, எங்களை ஹசரத் மாற போல தானே இது, உங்களோட போல இல்லை. அந்த பிள்ளை உடனே சொல்லிச்சு என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உஹிப்பு முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். எங்கே போய் நின்றுச்சு? சொர்க்கம் ஜன்னத்து ஃபிர்தௌஸை கேட்டால் பரவாயில்லை, ஜன்னத்து நயீமை கேட்டால் பரவாயில்லை, ஜன்னத்து அதுன்னு கேட்டால் பரவாயில்லை. இது கேட்டுச்சு என்ன தெரியுமா? யாரோட இருக்கணும்? நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட பொஸ்ஸை பார்த்து உங்களோட ஃப்ளைட்டில் பக்கத்தில் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? இப்போ ஃப்ளைட்டில் வரணுமெண்டா சீட்டை போட்டு தருவார். இது உங்களோடண்டா இவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறவரே, பக்கத்தில் அந்த சீட் கொடுக்கணும் இவனுக்கு. இந்த பிள்ளை கேட்ட விதத்தை பாருங்க, அதுதான் இந்த இடத்துல முக்கியம். உஹிப்பு முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. நபியே, உங்களோட நான் சொர்க்கத்தில். ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கம் எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தின் பேர் தான் வசீலா. என்ன சொர்க்கத்தின் பேர்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி வஸ்ஸலாத்தில் ஆதி முஹம்மதனில். கிட்ட நெருங்கேல, எங்களுக்கு கிட்ட நெருங்கேலாத சுவர்க்கம். இப்ப பிள்ளை வேணுமானதை கேளுண்டு கேட்ட யாரு? இப்ப நான் சொல்றேன், ஈசான் நீ விரும்பினத்தை கேளுங்கண்டா, இவர் கேட்டதை கொஞ்சமா நான் கொடுக்கத்தானே. அவர் என்கிட்ட கேட்கல, நான் தானே கேட்டது. பிள்ளை பார்த்துட்டு இருந்துச்சு, எப்படா கேட்கணும் இவர்கிட்ட ஹிதுமத் செஞ்சு. எவ்வளவு புத்திசாலியான பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 ஆண்டு செல்லுமா? இப்ப நபியவங்க ஒரு பதில் சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஃபஅஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத். மகனே, அதிகமா சுஜூத் செய்து எனக்கு உதவி செய், நான் உன்னை எடுப்பேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த காலத்தை சின்ன பிள்ளைக்கு இருந்த சிந்தனை அது. சொர்க்கம் போகணும், ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும் சொர்க்கத்தில். அல்லாஹ் நமக்கும் அந்த சிந்தனையை நசீவாக்குவானா. எத்தனை பேர் நாங்கள் சாபிக்குள்ள சேர போறோமோ தெரியாது.
சரி, இது முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா. وأصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخضود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن أبكارا عربا أترابا لأصحاب اليمين ثلة من الأولين وثلة من الآخرين. ரெண்டாவது கூட்டம் விஐபி. அது விவிஐபி, இது விஐபி. இதில் எப்படி சார் நுழைஞ்சிரோம்? எப்படி சார் வாழ்க்கை அல்லாஹ் தந்தா அதுக்கு தான். அல்லாஹ் சொல்றான், ஓ அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன். வலது கூட்டத்தார் எங்க இருப்பீங்க? ஃபீ சித்ரிம் மஹ்தூத். முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். அவங்க டிசைன் பண்ணப்பட்ட கட்டில்கள்ல நீங்க அமல வச்சு குறையுது. ஃபீ சித்ரிம் மஹ்தூத். முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். வதல்ஹிம் மந்தூத். கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பீர்கள். வாழை மரம் இருக்கும் சொர்க்கத்தில். வதில்லிம் மம்தூத். நீளமான நிழல். வமாஇம் மஸ்கூப். தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அருவிகள் இருப்பீர்கள். வஃபாகிஹத்தின் கஸீரா. அதிகமான பழம், விரும்பின பழம் அல்ல. வித்தியாசம் விளங்குதா? வித்தியாசம் விளங்கு உங்களுக்கு. அவங்களுக்கு விருப்பமான பழம், உங்களுக்கு வஃபாகிஹத்தின் கஸீரா. அதிகமான பழங்கள் தரப்படும். லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ. தடுக்கப்படவும் மாட்டீர்கள், துண்டிக்கப்படவும் மாட்டார். வஃபுருஷிம் மர்ஃபூஆ. உயர்ந்த உயர்ந்த விரிப்புகள். வஃபுருஷிம் மர்ஃபூஆ. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ. உங்களோட மனைவிமார், அவங்களோட மனைவிமார் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போன்றவர்கள். உங்களோட மனைவிமார் உருபன் அத்ராபா. உங்களோடு இரக்கமுள்ள ஒரே வயதில் உடையவர்கள். வித்தியாசம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இது இரண்டாவது கட்டம் மைமனா. அல்லாஹ் இந்த கூட்டத்திலேயாவது எங்களை சேர்த்தருள்வானா. இதுக்கு கீழே ஒரு கூட்டம் இல்லை. நாங்கள் முயற்சி பண்ணுற இந்த பயான் வைக்கிறது, இந்த சாப்பாடு, இந்த ரமலான் வரப்போகுதுன்ற எல்லாம் சத்தம் போடுற, எப்படியாவது உம்மத்தை எடுத்துட்டு போகுது. உலமாக்களுடைய கடமை, எங்கட கடமை. எப்படி சரி காலில் விழுந்து சரி ஆக்கள் எடுத்துட்டு போ. அதுதான் எங்கட விரோதி கூட நரகம் போயிடப்படாது. யார் போயிடப்படாது? எங்கனைக்கு துரோகம் செய்கிறான் ஒருத்தர், தெளிவாக துரோகம் செய்கிறான், அவனுக்கு நான் துவா கேட்கப்படா, யா அல்லாஹ் அவன் நரகம் போகணும். தாங்கல, அதை பார்க்கல. இந்த ரெண்டு கூட்டத்தை மிஸ் பண்ணி நீங்க மூணாவது கூட்டம் என்ன செஞ்சாலும் சரி. அல்லாஹ் சூரா ஜுமர்ல அல்லாஹ் சொல்றான். சூரா ஜுமர்ல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை தெரியுமா? வலவ் அன்ன லில்லதீன ظلموا ما في الارض جميعا لافتدوا به. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டாலும் உங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதுக்கு மேல் என்ன இருக்கு? உம்மத்தை பாதுகாக்கும். எங்கட எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, எங்கட கூட்டாளிமார் இருக்கிறாங்க, தெரியும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். தெரிஞ்சா இப்போ கொரோனாட பயங்கரத்தை சொல்ல போய்த்தான் அவ்வளோ பேரை மோத்திலே மாஸ்க் இருக்கு பாருங்க. சரி காதுல சரி போட்டு வச்சிருக்கீங்க, பயம் எவ்வளோ பயங்கரத்தை சொல்லி காட்டிருக்காங்க. சரி அப்படித்தான் நடக்கணும். ஆனா சூரா வாக்கியாவில் அல்லாஹ் நரகத்தை சொன்னத்தை நீங்க கேட்டா அல்லாஹ் யாரை விட மாட்டி.
எப்படி சரி காலை பிடிச்சி வா வாப்பா சொர்க்கத்துக்கு வா, இஸ்லாத்துக்கு வா. ஏனென்றா சகோதரர்களே, மூன்றாவது கூட்டம் நரகவாதிகள். மூன்றாவது கூட்டம் யார்? அஸ்ஹாபுல் மஷ்அமா. இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம் என்ன தெரியுமா, அவர சாப்பாடு, அவர வீடு என்ன செய்வாரோ, இது கவலை தான். ஆகப்பெரிய கவலை உம்மத் நரகத்தின் பக்கம் போகுது. ஆகப்பெரிய கவலை அதுதான். அதை கவலைப்பட யாரும் இல்லை சகோதரர்களே. நீங்க அந்த கவலை எடுங்க. உம்மத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சமூகத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நண்பர்களை பாருங்க, குடும்பத்தை பாருங்க. ஒரு தொழுகையை விட்டா போதும் மைமனா உள்ளுக்கு வரையல. நரகத்துக்கு போகணுமே, நரகத்துக்கு போகணுமே, எப்படி வாரது? எத்தனை பேற்ற தொழுகை இல்லை. யார் பேசுறோம், யார் கதைக்கிறோம்? இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாஹ்க்கு மாறு செய்கிறார். அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விட மாட்டான். ஒரு நாள் அல்லாஹ் தாயோட இறக்கம் உலகத்தில் அங்க இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, மூன்றாவது கூட்டம் وَأَصْحَابُ الشِّمَالِ مَا أَصْحَابُ الشِّمَالِ فِي سَمُومٍ وَحَمِيمٍ وَظِلٍّ مِّن يَحْمُومٍ لَا بَارِدٍ وَلَا كَرِيمٍ إِنَّهُمْ كَانُوا قَبْلَ ذَلِكَ مُتْرَفِينَ وَكَانُوا يُصِرُّونَ عَلَى الْحِنثِ الْعَظِيمِ وَكَانُوا يَقُولُونَ أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا وَعِظَامًا أَإِنَّا لَمَبْعُوثُونَ. மூணாவது கூட்டத்துக்கு பெயர் மஷ்அமா, அஸ்ஹாபு ஷிமால். இன்றைக்கு நாங்கள் சொல்றோமே, பாவத்தில் மௌத்தாயிட்டார், குஃபுர்ல மௌத்தாயிட்டார், எடுக்கவே இல்லை. நீங்க நினைச்சீங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கலுண்டு? உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதிலிருந்து 50 வயது வரை வளர்த்தது யார்? அபூ தாலிப். அவர் தானே வளர்த்தார். அபூ தாலிபுடைய சக்கராத்தில் காதடி இருந்து கெஞ்சினாங்க, ஒரு களிமா மட்டும் சொல்லு, உங்களுக்கான வாதாடுவேன், சொல்ல மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் என்னை வளர்த்தவர் நரகத்தில் இருக்கிறார். அவர் தம்பி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்தவர் தானே, ஒரு துவா கேட்டு அவரை நரகத்தை விட்டு. நபி அவங்க சொன்னாங்க, துவா கேட்டேன், துவா கேட்டு அவருடைய தண்டனையை குறைச்சிருக்குது, வெளியெடுக்கல. தண்டனையை குறைச்சிருக்கு. என்ன தண்டனையை குறைச்சிருக்குது? நரகத்துடைய ஆக கடைசி தண்டனை தான் 2 செருப்பு. அதை போட்டதோட மூளை கொதிக்கும். எவ்வளோ கனெக்ஷன்! இதுதான் ஆக கடைசி தண்டனை அபூ தாலிபுக்கு. அதுக்கு குறைய தண்டனை உண்டு. இந்த உம்மத்தில் எவ்வளோ பேர் நாளாந்தம் போறாங்க. எங்க போறாங்க? எங்க போறாங்க சகோதரர்களே? அல்லாஹ் பாதுகா. அல்லாஹ் சொல்றான், விடமாட்டேன் நான். இவ்வளோ எப்படி நல்லடியார்களுக்கு இவ்வளோ இன்பம் வச்சிருக்கிறேனோ, என்ன மாறு செய்தவனை விடமாட்டேன். ஃபீ சமூமி வஹமீம். அல்லாஹ் சொல்றான், சக்கராத்திலே தொடக்கம். உனக்கு டைம் ஒன்று கிடைச்சா எனக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயான்ல அந்த சக்கராத்ல உள்ள 7 வகையான தண்டனையை விளங்கப்படுத்த இன்றைய டைம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், சக்கராத்துல மட்டும் 7 ஜாதி தண்டனை இருக்கு. இப்ப நாங்க நினைக்கிறதா ஒத்தண்ட உயிர் பிரியுது, காஃபிர் முஷ்ரிக்ட ஒரு பாவிட சும்மா உயிர் பிரியல்ல, கன்னத்துக்கு அரபுழுது, பின்தட்டில் அடி உழுது, சும்மா அல்ல, சுடு தண்ணியை ஊத்தி ஊத்தா உயிர் எடுக்கிறது. தாங்கேலா இதெல்லாம். அதுக்குத்தான் தௌபா செஞ்சு உள்ளுக்கு ஆயிரும் மெதுவா. வானா இதெல்லாம். இது குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, வேற எங்கேயும் பார்க்காது. ஒரு சீதேவியுடைய சக்கராத்துல கிட்டத்தட்ட 12 வகையான இன்பங்கள் இருக்கு சக்கராத்ல மட்டும். அதனாலதான் உங்களோட பிள்ளை குர்ஆன் ஓதி சந்தோஷப்படுங்க, நீங்க சந்தோஷப்படுங்க. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த மார்க்கத்தை தந்தானே, குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை தந்தானே, சந்தோஷப்படு. அல்லாஹ் சொல்றான், முதல்
ஃபீ ஸமூமின் வஹமீம். சக்கராத்திலே சுடுதண்ணியும் சூடான காத்தும் தான். ஹமீம் என்றா சுடுதண்ணி. எவ்வளோ இன்பத்துடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்தினானே, அதே மாதிரி தான் பாவியர் அல்லாஹ் விட மாட்டான். ஃபீ ஸமூமின் வஹமீம் வظில்லிம் மின் யஹ்மூம். ஒரு நிழலில் எப்படி இருக்கும்? கோயத்தில் போய் நோன்பு காலத்தில் கோயத்தில் போய் நின்று பார்க்கணும். கோயத்தில் இருந்தவங்க இருப்பி போய் நின்று வெயில் ஒரு நிழல் காண மாட்டீங்க. அல்லாஹ் அக்பர். பள்ளிக்கு போகல, மூக்கால் ரத்தம் வந்துடும். தெரியாம நானும் ப்ரோக்ராம் கொண்டு போய் தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டேன் குளிக்கிறதுக்கு. எப்படி இருக்கும்? எப்படி தண்ணி அது? லா பாரிதி வலா கரீம். எந்த குளிரும் இல்லை, எந்த சங்கையும் இல்லை, அடியும் உதையும் மட்டும்தான். உலகத்துடைய ஜெயிலில் போய் புட்டு சும்மா கையை கூட்டிட்டு அங்க அல்லாஹ் நினைச்சும் பாத்திரப்படாது சகோதரர்களே. எங்கட புள்ள அதான் நான் சொன்னேன், எங்கட விரோதி கூட பெய்திடப்படாதுன்னு. எங்கட விரோதி கூட உள்ளுக்கு போயிடப்படா, பாதுகாக்கணும் அவனை. சொல்லுவாங்க உலமாக்கள் அடிக்கடி, ஒரு பூனை இருக்குது, ஒரு எலி முன்னுக்கு நாய் ஒன்று நெருப்புல விழுந்துட்டு பத்துது, என்ன செய்வோம்? நாய் வாய்ப்பட்டா எத்தனை தரம் கழுவணும்? 7 தரம் கழுவணும். ஒரு தடவை மண்ணால கழுவணும், அவ்வளோ நஜீஸ். ஆனால் நாங்கள் பாஞ்சி நாயை நெருப்புலேருந்து வெளியே எடுத்தோம். என்று அதை பார்த்துட்டு இருக்கீங்களா சகோதரர்களே? சகோதரர்கள் பத்துவாங்க, அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் இறக்கம் வராது. இந்த இறக்கம்லாம் உலகத்தில் மட்டும்தான். அது மாற்றி சொல்லிட்டாங்க எல்லாரும். கண்ணை பொத்துற நேரம் வைத்தான், அதோட முடிஞ்ச இறக்கம் அல்லாஹ். அதுக்கு பிறகு இறக்கத்தை காட்டுங்க அப்ப எங்கே? அது குர்ஆன்ல போய். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அதாவது அங்க எந்த குளிரை நீங்க காண மாட்டீங்க. லா பாரிதி வலா கரீம் இன்னஹும் கானூ قبل ذلك முத்ரஃபீன். என்ன காரணம் தெரியுமா? உலகத்திலே நீங்க அனுபவிச்சிட்டீங்க. அல்லாஹ் சொல்ற, எங்க அனுபவிச்சிட்டீங்க? உலகத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு நீங்க. இன்னஹும் கானூ قبل ذلك முத்ரஃபீன் வகானூ யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அஸீம். பெரும் பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தி. மனிதன் பாவம் செய்கிறவன், ஆனால் தௌபா செஞ்சிடும். மனிதன் மறதியில் இருப்பான், பாவம் செய்வான், தௌபா செஞ்சு மீண்டோடும் சகோதரர்களே. அதான் அடிக்கடி மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளும். அடிக்கடி மஜ்லிஸ் இப்படித்தான். இப்போ ஒரு சூறா பேசுறது 2 மணி நேரம் தேவைதான். என்ன செய்ய? நாங்களும் அப்படித்தானே படித்தது, அப்படித்தானே படித்து தரணும் உங்களுக்கு. சும்மா ஜும்மா பயாண்டா 10 நிமிஷம் மலம் முடியும், வைத்தாச்சு கலாஸ். அப்படி இல்லையே. இது ஒரு சூறா குர்ஆன், அல்லாஹ்ட கலாம். ஒன்றை படிக்கணுமெண்டா, படித்து கொடுக்கணுமெண்டா அப்படித்தான் டைம் எடுக்கும். நீங்களும் ஏற்பாடு செய்யுங்க. இருக்கீங்க, உங்களால் ஏழும் 10 பேர் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சு உலமாக்களை கொண்டு வந்து இந்த சூறா கொஞ்சம் சொல்லித்தாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்க, மாஷா அல்லாஹ். கூட்டிட்டு வாங்க, சேருங்க, கல்பு மாறும் சில நேரம். ஏன்னா எங்கட பேச்சை பேசலையே, மஹ்லூக்கை பத்தி பேசுறோமா, காலிக்கை பத்தி பேசுறோமா? அல்லாஹ் பத்தி பேசுறது அவ்வளவுதான். நீங்க 10 பேர் 15 பேர் சேர்ந்து ஏற்பாடு செய்யுங்க, குர்ஆனை படிச்சு கொடுங்க உம்மத்து. ரமலான் வருது, ரஜப் நடுவாயிட்டு, ரஜப், ஷாபான், ரமலான். அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த கூலிகளை தருவார். 10-50 பேர் மாறிட்டாங்கன்னு வைங்க, சிந்தனை மாறிட்டு நீங்க தான் அதுக்கு காரணம், வேற ஒருத்தரும். மாசத்துக்கு கொண்டு வைங்க, கிழமை கொண்டு வைங்க, உங்களோட கூட்டாளிமாரெல்லாம் சேருங்க, ஒரு சாப்பாடை போடுங்க, ஒரு சூறா படிங்க. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ மாற்றம் வரும் பார். ஒரு ஆயத்து மாத்திருக்கு சமூகத்தை. ஒரு ஆயத்தான் ஃபுதைல் பின் இயாத மாத்தினது. ஒரு சூறா மாத்தாதா எங்களை? அல்லாஹ் சொல்றான், உலகத்திலே வகானூ யுஸிர்ரூன அலல் ஹின்ஸில் அஸீம் வகானூ யகூலூன
أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا وَعِظَامًا أَإِنَّا لَمَبْعُوثُونَ. உலகத்தில் நீங்க கேட்டீங்களாமே அல்லாஹ் சொல்லுவான், நாங்க கபர்ல வச்சு மண்ணோட மண்ணாக்கினது பிறகு அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? இன்னைக்கு கேட்கிறாங்களே, அவ ஆபாஉனல் அவ்வலூன், எங்கட வாப்பால எழுப்பாட்டுவான் அல்லாஹ்? கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற கேட்பாங்க, கேட்டிருப்பாங்க. குல், நபியே சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி மனிதன், லமஜ்மூஊன எல்லாரையும் சேர்ப்பேன், ஃபீ மீகாத்தி யௌமின் மஅலூம், குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட இடம், ஒரே கிரவுண்ட்ல எல்லாம் இருப்பாங்க. எப்படி அல்லாஹ் அடக்கொதர யாரை சேர்க்க போறான் அல்லாஹ்? 2000 ஆண்டு வாழ்ந்தவங்களை மட்டுமா? யாரை சேர்க்க போறான் அல்லாஹ்? 1900 வாழ்ந்தவங்களை மட்டுமா? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரையும் ஒரு மைதானத்தில் ஒரே நேரத்தில். அவடத்தை உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சிட்டு நீங்க வெத்தி சிரிக்க தொடங்கினீங்கண்டா சிரிச்சு 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 ஏலா, அழ தொடங்கினீங்கண்டா அழுது ஏலா. அதை சிந்தனைக்கு எடுங்க சகோதரர்களே. உலகத்துடைய சிரிப்பு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், உலகத்துடைய அழுக கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். பெருநாள் வருது, புதிய உடுப்பு வாங்கி என்னென்னமோலாம் ரெடி ஆகி புரியாணி எல்லாம் ஆக்கி எல்லாம் செஞ்சு எல்லாம் திண்டு உடுத்து மகரிபாக்கள் எல்லாம் தூக்கம் தொய்யா முடிச்சு சந்தோஷம் முடிஞ்சு அடுத்தாண்டு 6 நோம்பு ஸ்டார்ட். உங்களுக்கு ஆக விருப்பமான உங்களோட உம்மா மவுத், அந்த நாளை நீங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. உம்மா மவுத், உங்களோட வாப்பா மவுத், உங்களோட மனைவி மவுத், உங்களோட பிள்ளை மவுத். 2வது 3வது நாள் அந்த கவலை குறைஞ்சி கொண்டே சிரிச்சிட்டு இருக்கீங்க, கவலை போயிடுச்சு. ஆனா அங்க கவலை முடியாது சகோதரர்களே, அதுதான் பேசும். அங்க சந்தோஷம் முடியாது. அல்லாஹ் சொல்றான், இப்படி சொன்னீங்களே நீங்க உலகத்துல, அவாபாஉனல் அவ்வலூன் குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். எல்லாரையும் சேர்த்துருவான் அல்லாஹ். அந்த நாள் லீடர் யாரு? அல்லாஹ். வேற யார கையில ஒன்றுமில்லை. நாம் எல்லாம் சும்மா அடிப்போம். குர்ஆன்ல ஒரு சூரா ஜாசியான். என்ன சூராட பேர் என்ன? இன்னொரு நை பாபம் இன்ஷா அல்லாஹ். ஜாசியான் என்ன முட்டுக்கால நிற்கும். அல்லாஹ் கிட்ட நிக்கல உத்தரும். எல்லாம் எப்படி நிற்கும்? நாம எல்லாம் முட்டுக்கால நிற்கும். ஏன்? அது நாங்க யார கண்ட்ரோல்லையும் இல்லை அந்த நாள் சகோதரர்கள். இவ்வளோ பயங்கரங்கள் குர்ஆனுக்கு இருக்கு. நன்மாராயத்தை போல எச்சரிக்கை இருக்கு. முட்டுக்கால தான் நிற்கணும் எல்லா இடத்துல. எல்லாரும் முட்டுக்கால தீர்ப்பு வரும் வரைக்கும். உலகத்தில் உங்களுக்கு தெரியும் 50-60 வருஷம் தான் எல்லாம், அது 50,000 வருஷம். அதனால சகோதரர்களை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுங்க. இந்த சூறாவை சிந்தனைக்கு எடுங்க. அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அதற்கு பிறகு லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம் ثم إنكم أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم. உங்களுக்கு தார சாப்பாட்டுற பேர் ஜக்கூம், என்ன முள்ளு. அல்லாஹ்க்கு இரக்கம் வருமா? ஒரு கேள்வி உண்டு. ஆக்சிடென்ட், முன்னுக்கு ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஓடுது. மொத்தம் போய் சொல்கிறேன், உனக்கு போதாயுது. எப்படி இருக்கும்? உனக்கு போதாண்டா எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்லுவான். நெருப்புல 10 கொலை சொல்லுவான், ஃபலன் நஸீதக்கும் இல்லா அஸாபா. தண்டனை தான் கூடும், இரக்கம் வர. குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. ஒரு தோல் எரிந்து முடிய மறுத்தோலை மாத்துவோம், நீ ருசிக்க. இரக்கமே வராது சகோதரர். அதனால தான் தௌபா செய்யறது, அதனால இஸ்திக்ஃபார் செய்யறது, அதனால தான் ஹராத்துக்கிட்ட போறது இல்லை. பயம். எல்லாருக்கும் ஆசை தாண்டை பாவம் செய்ய, என்ன செய்ய.
அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பார்த்தா சாதாரண எச்சரிக்கை இல்லை. ஜக்கூம சாப்பிடுவீங்க அல்லாஹ் சொல்றான். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், பசி ஏலா, வயிறு நிறைய. ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதுக்கு மேல சுடுதண்ணியை ஊத்தப்படும், குடிங்க. ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், ஹீமண்டா தாகமுள்ள ஒட்டகம் எப்படி குடிக்குமோ அப்படி குடிப்பாங்க. அல்லாஹ் ஒரு கிண்டல் ஒன்று பண்றான். ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இதுதான் உங்களுக்கு கியாமத்து நாளுடைய விருந்து. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பான். இந்த 3 கூட்டம் முன்னால் இருக்கு சகோதரர்களை. எனக்கு நான் சொல்றேன், எனக்கு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க போல. இந்த 3ல நான் இப்ப எதில் இருக்கிறேன்? அஸ்ஸாபு ஷிமால் இருக்கிறேனா, மைமனால் இருக்கிறேனா, சாபிகூன் இருக்கிறேனான்றதை நீங்க முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். முடிவெடுத்து நான் ஷிமால் இருந்தா நான் எப்படியாவது மைமனாக்கு மாறணும், நான் மைமனால் இருந்தா நான் சாபிகூனுக்கு மாறணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும்தான் எனக்கு வெற்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சாபிகூன் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه الحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கிருபை ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உன்னிடம் தௌபா செய்கிறோம் ரஹ்மானே, இஸ்திக்ஃபார் செய்கிறோம் ரஹ்மானே. இந்த சூரத்துல் வாக்கியாவுடைய அறிவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஒவ்வொரு இரவிலும் இந்த சூரத்துல் வாக்கியாவை ஓதி அதன்படி நடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் ரஹ்மானே. இந்த உலகத்தில் தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தான நபிமார்கள், சஹாபாக்கள், ஷுஹதாக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா அல்லாஹ். உலகத்துடைய புதுமைகளுக்கு அடிமைகளாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். பாவங்களுக்கு அடிமைகளாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். பாவம் செய்வதால் யா அல்லாஹ் உன்னுடைய கோபம்தான் எங்களுக்கு கிடைக்கும் ரஹ்மானே. பாவத்தை வெறுப்பாக்கியா அல்லாஹ், நன்மை இன்பமாக்கியா அல்லாஹ். வரக்கூடிய ரமதானை இபாதத்துகளுடைய காலமாக ஆக்கியா அல்லாஹ். நன்மைகள் போட்டி போட தௌஃபீக் செய்ய அல்லாஹ். சாபிகூன்கள் எங்களை சேர்த்திடியா அல்லாஹ். மற்றவர்களை பார்க்காமல் என்னை நான் பாதுகாத்து கொள்ள தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உயர்ந்த சாபிகூன்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. வரக்கூடிய ரமதான் இது அதற்கு பிறகுள்ள காலங்கள் ஒரு தொழுகை கூட தவறிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உனக்கு வழிபட்டு நடந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. பாவிகளை விட்டு எங்களை பாதுகார் ரஹ்மானே. உலகத்துடைய வெயிலை கூட தாங்க முடியோ, எங்களுடைய குடும்பத்தினர்களையோ அனைத்து முஸ்லீம்களையும் அதை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். எங்களுடைய விரோதிகளை கூட பாதுகார் யா அல்லாஹ். எந்த காஃபிரும் நுழையாமல் யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக் யா அல்லாஹ். எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் தெரியாமல் யா அல்லாஹ், அவர்களை எல்லாம் பாதுகார் ரஹ்மானே. நீடூடி காலம் நரகத்தில் இருப்பார்கள் யா அல்லாஹ். உம்மத்தை பாதுகார் ரஹ்மானே. நரகத்தை விட்டு பாதுகார் யா அல்லாஹ். நீ இறக்கிய குர்ஆனை மௌத்துக்கு முன்னால் படிக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எவ்வளோ பொக்கிஷங்களை சொல்லியிருக்கிறாய் ரஹ்மானே. உனக்கு அடிபணிந்து யா அல்லாஹ் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைய தௌஃபீக் செய்யா அல்லாஹ். முன்னோர்களை போன்று வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். இந்த பயான்களை ஏற்பாடு செய்த இந்த அமைப்பினர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இன்னும் பல நிகழ்ச்சிகள் செய்து உம்மத்துக்கு குர்ஆன் போய் சேர தௌஃபீக் செய்வாயாக. அவர்கள் செலவழித்த பணங்களிலே பரக்கத் செய்வாயாக. அவருடைய ஆயுளிலே பரக்கத் செய்வாயாக. அவர்களுக்கு இன்னும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலன் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி
இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.